இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பொருளெல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கீழ் வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் பால் காய்ச்சறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது பர்சனலாக என்ன தோணுன்னா, நமக்குன்னு ஒரு கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ கூட இருந்தால் நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா? நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம கூப்பிடணும்னு கூட இல்லை, நானே வரேன் நீ ஏன் தனியால் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக எப்பவுமே வந்து தோணும். எனக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். ஸோ எதுக்காக இந்த ரீசன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வீடு ஷிஃப்ட் பண்ணும் போதில் எங்கள் அக்கா தங்கச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிலாம் நான் ஷேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு ஏக்கத்தில் தான் நான் சொல்கிறேன். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி தோணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். வீடு வந்து பால் காய்ச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜே செய்ய முடியாது. அதனால் வந்து எனக்கு சிக்கன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு க்ளீனிங் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கையோட சிக்கனுமே எடுத்துட்டேன். ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கையோட வீடு க்ளீன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது ஃபைனலாக இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்து ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைமில் தான் தூங்குறோம். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான்.